இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு வம்சமும் வரலாறும். அது என்ன வம்சமும் வரலாறும்? ஒரு வம்சம் இருக்கிறது என்றால் அது ஒரு வரலாறு இருக்கும், ஒரு ஹிஸ்டரி இருக்கும். எங்கள் வம்சத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா? அப்படி ஒரு வம்சத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு பின்னணி இருக்கும். ஆனால் உலகத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளை உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 99% நாடுகளில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். இதுதான் செய்தியினுடைய தலைப்பு. கவனிக்கணும். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன் அறிவித்தார்கள். எந்த நாட்கள் என்பதை அவர்கள் கணித்தார்கள். எந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார் எனக்கூடிய அந்த பிறப்பின் நற்செய்தியை, அந்த பிறப்பின் நாளை, நேரத்தை, இடத்தை, கோத்திரத்தை, எங்கே பிறப்பார், எந்த கோத்திரத்தில் பிறப்பார், எந்த வம்சத்தில் பிறப்பார், எந்த இடத்தில் பிறப்பார், அவருக்கு பெயர் என்ன, இது எல்லாமே ஏற்கனவே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்தார்கள், முன்குறித்தார்கள், முன்னறிவித்திருந்தார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும், நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புயப்படுதல் பாருங்க, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர். யார் இது சொன்னது? மீகா தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார்? அந்த பிறக்கிற இடத்தை முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், எத்தனையோ மகத்துவமானவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் பிறந்தார்கள் பூமியில். ஆனால் யாருக்கும் வம்சமும் இல்லை, வரலாறும் இல்லை, சரித்திரம் இல்லை. அவர்கள் எங்கே பிறப்பார் எனக்கூடிய தீர்க்க தரிசனம் இல்லை. எந்த இடத்தில் பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படவில்லை. எந்த கோத்திரத்திலே பிறப்பார் என்று யாருமே அறிவிக்கவில்லை. யாருக்கு பிறப்பார் என்று அறிவிக்கவில்லை. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பெயர் என்ன, யாருமே சொல்லாத ஒரு காரியத்தை வேதாகமத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கேரளாவிலே இடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், அதுல ஒருத்தர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து
தனது 19வது வயதிலே பைபிளை படித்து இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து உடனே அவர் சபையிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். ஆகையால் அவர் இன்னும் கிறிஸ்தவத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை இன்னும் தவறாக சொல்ல வேண்டும் என்று அவர் பிறந்த இடமாகிய பெத்லகேமுக்கு போகிறார். அங்க போகும் பொழுது ஒரு சில சம்பவத்தை பார்க்கிறார். இயேசு பிறந்த இடத்திலே இயேசு சுமந்த சிலுவையின் மரத்திலிருந்து சில துண்டுகளை ஒரு காகிதத்தில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறதை அவர் பார்த்ததாக அவர் எழுதுகிறார். பட் அப்படி எங்கும் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு 4-5 முறை பெத்லகேமுக்கு போயிருக்கிறேன். இயேசுவின் பிறந்த இடத்தை போய் பார்த்திருக்கிறேன். இயேசுவின் கல்லறையை பார்த்திருக்கிறேன். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போன, அவர் சிலுவையை சுமந்து எருசலேம் வீதிகளிலே நடக்கும் பொழுது தவறி விழுந்த இடத்தை பார்த்திருக்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை விற்கிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த சிலுவை மரத்துண்டுகளை விற்று கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் அந்த சிலுவை மரம் இன்னும் தீர்ந்த பாடில்லை என்று அந்த சகோதரர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை நான் ஒரு கடையிலே சாப்பிட்றதுக்காக தின்பண்டங்களை வாங்கும்போது அந்த பேப்பரை படித்து தெரிந்து கொண்டேன். கிறிஸ்தவம் முதலாவது எதை கற்றுக் கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்து அவர் மனிதன், அவர் கடவுள் இல்லை என்று அவர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே, அந்த பேப்பர்ல படித்தேன். அதுக்கு பிறகுதான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இப்படி அவர் எழுதியிருக்கிறாரே, அவருக்கு முதலாவது வேதம் தெரியவில்லை, இரண்டாவது வேதத்தின் மகத்துவம் அவருக்கு தெரியவில்லை, மூன்றாவது தீர்க்கதரிசிகள் யார் என்று அவருக்கு தெரியவில்லை, தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனம் அவர் பிறந்தவருக்கு அவர் இடம் அறிவிக்கவில்லை, இயேசு பிறந்தவருக்கு அவருடைய காரியங்களை அவர்கள் சொல்லவில்லை. இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். என்ன உரைத்திருக்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பாருங்கள், எப்படி மீகா 5:2 மீகா இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவருடைய பிறக்க போகிற இடத்தை முன்னறிவித்தார். ஆனால் இங்கே வாசியுங்கள், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கவனிங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவர் எங்கே பிறப்பார் என்று மீகா சொல்லுகிறார். எந்த ஊர்ல பிறக்க போகிறார் என்று ஏசாயாவுக்கும் மீகாவுக்கும் பல 1000 வருடங்கள் கேப் இருக்கிறது. ஏசாயா முன்னாடி பிறந்தவன், மீகா ஏசாயாவுக்கு அப்புறம் பல 1000 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவன். அப்ப ஏசாயா எப்படி சொல்ற தீர்க்க தரிசனம்? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். 700 வருடங்களுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னியின் வயிற்றிலே என் இரட்சகர் பிறப்பார் என்று அவருடைய பிறப்பின் நற்செய்தியை ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று பர்டிகுலரா உலகத்துல கன்னியின் வயிற்றில இயேசுவை தவிர இந்த உலகத்துல ஒருவனும் பிறந்தது கிடையாது,
பிறக்க போகிறது கிடையாது, பிறக்க சாத்தியமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 700 வருடங்களுக்கு முன்னாடியே புருஷனை அறியாத ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றில் என் இரட்சகர் பிறப்பார் என்று அவருடைய வம்சத்தை, அவருடைய பிறப்பை வரலாற்று பதிவு செய்திருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்ப இயேசு பெத்லெஹேமில் பிறப்பார் என்று மீகா முன் அறிவித்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று மீகாவுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி 2 பேரும் வாழ்ந்த காலகட்டங்கள் வெவ்வேறு காலகட்டங்கள், பல 1000 நூற்றாண்டுகள் கடந்து பிறந்தவர்கள். அப்போ இவருக்கு பெத்லெஹேமில் பிறப்பார் என்று தேவன் வெளிப்படுத்தினார். ஏசாயா சொன்னார், என் இரட்சகர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். வாசிங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தத்துவம் அவர் தோளில் கவனிங்க, கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறக்கவில்லை, கொடுக்கப்பட்டார். கிஃப்ட், உனக்காக எனக்காக ஒரு கிஃப்டா கொடுத்தார் ஆண்டவர். நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சகல அண்ட சராசர அகிலத்திலும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேல் இந்த முழு ஆளுகையும் முழு அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய தோளின் மேல், இயேசுவுக்குள்ளாக அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் யார்? அதிசயமானவர். உலகத்திலே கன்னியின் வயிற்றிலே பிறந்ததினாலே உலகத்திலே யாரும் பிறக்கவில்லை. ஆகையால் என் இயேசு பிறந்தார். ஆகையால் கன்னியின் வயிற்றில் பிறந்த அதிசயமான ஒரு தெய்வம், அதிசயமான இரட்சகர் என் இயேசு. ஆகையால் அவர் அதிசயமானவர் என்று ஏசாயா ஏற்கனவே முன் அறிவித்திருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அவர் செத்தவனை உயிரோடு எழுப்பினார், நாற்றம் எடுத்தவனை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வல்லமை உள்ள தேவன். அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு எனப்படுவார். அப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, யார் சொல்றாருன்னா தேவதூதன் மரியாளிடத்திலே இப்போ சொல்லுகிறார். கவனிங்கள், மரியாள் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பிறப்பதற்கு பல 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று முன்னறிவித்தார். மீகா பெத்லெஹேமில் பிறப்பார் என்று இடத்தை முன்னறிவித்தார். அவர் வயிற்றில் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா முன்னறிவித்தார். இப்போ தேவதூதன் நேரடியாக மரியாளை பார்த்து நேரடியாக தேவதூதன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்கள்.
அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். நல்ல கவனிக்கணும். குமாரன் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். 21, 22 இருந்து வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இயேசு அப்படின்னா இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு எங்கே பிறப்பார் என்று மீகா பதிவு செய்தார். எந்த பெண்ணுக்குள்ளாக பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பதிவு செய்கிறார். அவருக்கு பெயர் என்ன பெயர் இருக்கணும்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் அவருக்கு பெயர் வைத்தது. இயேசு இயேசு இயேசு. இயேசு என்றால் நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இந்த உலகத்திலே ஒரு வம்சமும் ஒரு வரலாறும் ஒரு ஹிஸ்டரியும் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ மேன்மக்கள் பிறந்தாலும் அவர்களை கொண்டு சரித்திரம் பிரியவில்லை, சரித்திரம் உருவாக்கப்படவில்லை, சரித்திரம் இந்த உலகத்திலே மலரவில்லை. ஆனால் இரட்சகர் பிறந்த பிறகு உலகத்திலே சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. கிமு கிபி என்கிற சரித்திரத்தை பிளந்து கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்னும் என்று உலகத்தின் வரலாற்று நாயகனாக, உலகத்தின் வரலாற்று சின்னமாக உலகத்தை இரண்டாக பிரித்து இந்த உலகத்தை சரித்திர நாயகனாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சரித்திரத்தை இரண்டாக பிறந்து அந்த பிளந்து சரித்திரத்தை பதிவு செய்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பரலோகத்திலே அவருக்கு பெயர் இந்த உலகத்தில் வைக்கவில்லை, பரலோகத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆகையால் அவருடைய வம்சமும் வரலாறும் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் 1000 பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், நீங்கள் பல மடங்கு வேதத்தை படித்திருக்கலாம். ஆனால் வேதத்தின் ரகசியமும் வேதத்தின் வெளிப்பாடுகளும் வேதத்திலே சொல்லப்படுகிற ஆழ்ந்த சத்தியங்களும் வேதத்திலே சொல்லப்படுகிற ஆழ்ந்த வார்த்தைகளும் இவைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் புதிதானது, ஒவ்வொன்றும் மறக்க முடியாதது, ஒவ்வொன்றும் மாற்ற முடியாதது, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான விசித்திரமான கோணத்தின் வாயிலாக வேதாகமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார் என்று இயேசுவின் முதலாம் வருகையை அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை ஏசாயா ஏற்கனவே இயேசு பூமியில் வரப்போகிறார் என்று அவருடைய வருகையை முன்குறித்தார். மீகா முன்குறித்தார், பல தீர்க்கதரிசிகள் முன்குறித்தார்கள், மோசே முன்குறித்திருக்கிறார். இன்னும் பல சான்றுகளும் பல வார்த்தைகளும் புதிய புதிய கோணங்களிலே வேதாகமத்திலே நமக்கு தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய பெயர், அவர் எங்கே பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எந்த கோத்திரத்திலே பிறப்பார், தாவீதின் கோத்திரத்திலே இயேசு பிறப்பார் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 - 21 வசனங்களை வாசிப்பீர்களானால் அவர் தாவீதின் வம்சத்தில் அவர் பிறக்கிறார், யூத கோத்திரத்திலே அவர் பிறக்கிறார், பெத்லெகேமிலே அவர் பிறக்கிறார், கன்னியின் வயிற்றிலே அவர் பிறக்கிறார். இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு சிறிய பட்டணமாகிய யூதேயாவில் உள்ள சின்ன பட்டணமாகிய யாருக்கு தெரியாத ஒரு சிறிய பெத்லெகேமில் இருந்து இந்த இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு புறப்படுவார் என்று சொல்லி எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறக்கக்கூடிய யூதேயா
தேசத்தை குறித்தும் அவர் பிறக்கக்கூடிய பெத்லகேமை குறித்தும் அவர் எங்கே பிறப்பார் என்று ஏற்கனவே முழுமையாக தீர்க்கதரிசிகள் இயேசுவின் முதலாம் வருகையை பதிவு செய்தார்கள். அப்படியானால் நீங்கள் கவனிக்க வேண்டும், கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை இதுவரைக்கும் நீங்களும் நானும் இதுவரைக்கும் முதலாம் வருகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் இயேசு சொன்ன வருகையை நாம் கொண்டாடவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகத்திலே தீர்க்கதரிசிகள் இயேசுவின் வம்சத்தையும் வரலாறையும் அவர் பிறப்பையும் அவர் இடத்தையும் அவர் கோத்திரத்தையும் அவர் எங்கே பிறப்பார் என்று அவர் எப்போ வருவார் என்று ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்தார்கள், முன்குறித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? இயேசு பிறப்பார் என்று முதலாம் வருகையை அறிவித்த தீர்க்கதரிசிகள் சொன்னத அந்த வருகைன்னா இயேசு வந்தது முதல் வருகை, இப்போ வரப்போகிறது இரண்டாம் வருகை. ஆனால் முதல் வருகையை தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், இரண்டாம் வருகையை இயேசுவே பதிவு செய்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இரண்டாம் வருகை என்பது என்ன, எப்போ நான் வரப்போகிறேன், நான் எப்படி வரப்போகிறேன், எங்கே வரப்போகிறேன், எதற்காக வரப்போகிறேன் அப்படின்ற நான் வருவதற்குண்டான அடையாளங்கள் என்ன, நான் பிறப்பதற்கு எப்படி வந்தேனோ அதே போல உங்களை அழைத்து செல்வதற்கு இரண்டாம் வருகை எப்படி இருக்கும், எப்போ இருக்கும் என்று சில அடையாளங்களை ஏற்கனவே அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னது போல தேசத்திலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், ராஜ்யங்களுக்கு விரோதமான ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமான ஜனம், பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள் தேசத்திலே உண்டாகும். அது மட்டுமல்ல, குடும்பங்களிலே பிரிவுகள், பிரிவினைகள், பாவத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போகும். இதோ எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது, எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது, எருசலேம் தாக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் போய் சென்றடையும். எல்லா தீவுகளிலும், எல்லா மலைகளிலும், எல்லா குன்றுகளிலும், உலகத்தின் எல்லா தீவுகளிலும், எல்லா நாடுகளிலும், நகரங்களிலும் என் வார்த்தை ஒரு இடத்தை விடாமல் என் வார்த்தை கடந்து செல்லும். அப்பொழுது முடிவு உண்டாகும், அப்பொழுது என்னுடைய வருகை வரும் என்று என்னை வரேன்னு சொல்லல, நான் வருவதற்கு சில அடையாளங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இதோ இவைகளெல்லாம் ஆரம்பம், இவைகளெல்லாம் ஆரம்பம், இவைகளெல்லாம் அடையாளம். ஆனாலும் நான் சொன்னது போல இந்த உலகத்திலே நான் வரப்போகிறேன் அப்படின்னு இயேசுவின் இரண்டாம் வருகையை தானாக முன்னறிவித்து இயேசு கிறிஸ்து அறிவித்தது எதை மையமாக? நான் பிறந்தது இந்த உலகத்தில் தீர்க்கதரிசிகள் என்னுடைய வருகையை முன்னறிவித்தார்கள். நான் வந்தேன் இந்த உலகத்திலே சொன்ன மாதிரியே கண்ணியின் வயிற்றிலே நான் பிறந்தேன், வளர்ந்தேன், ஊழியம் செய்தேன், ஆத்துமாதாயம் செய்தேன், அற்புத அடையாளங்களை செய்தேன், எல்லாம் செய்து ரட்சித்தேன். மனுகுலத்திற்காக கடைசியாக கல்வாரி சிலுவையை நான் சுமக்க நேரிட்டது, சுமந்தேன், என்னை அடக்கம் செய்தார்கள். மூன்றாம் நாள் நான் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன். எழுந்த பிறகு சொல்லுகிறேன், இதோ நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன், இதோ உங்களுக்காக சில ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்த போகிறேன், நான் வந்து உங்களை அழைத்து செல்ல போகிறேன், ஆகையால் நீங்கள் என் வருகைக்கு நீங்கள் காத்து கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தெசலோனிக்கே சபை தேவனுடைய வருகையை காத்து கொண்டிருக்கிற ஒரு சபையாயிருக்கிறது. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது முதலாம் வருகையை நாம் எதிர்பார்க்க கூடாது. இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் வருஷ வருஷ கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் முதலாம்
வருகையை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலாம் வருகை போய் பல ஆயிரம் நூற்றாண்டுகள் கடந்து ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்க போகிறது. பட் ஸ்டில் இன்னும் நாம் தவறான உபதேசத்தை பிடித்துக் கொண்டு இன்னும் தவறாத ஒரு தவறான காரியத்தையே முதலாம் வருகையே இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு இதை செய்யவில்லை, இயேசு இதை சொல்லவில்லை. இயேசு சொன்னது, என் இரண்டாம் வருகையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், என் இரண்டாம் வருகையிலே நீங்கள் ஆயத்தப்படுங்கள், என் இரண்டாம் வருகைக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று அவர் சொன்ன வருகைக்காக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை விழாவாக, கிறிஸ்மஸை ஒரு புனித பண்டிகையாக அல்ல, ஒரு கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக பிறப்பார் என்பதற்கு திட்டங்கள் நோக்கங்களை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அறிவித்து முடிந்தாயிற்று. அவர் சொன்னபடி வந்தார், பிறந்தார். அவர் வந்த பர்பஸ் நோக்கம் எல்லாம் முடிந்து விட்டது. அவர் இப்போ போகும்போது என்ன குறிச்சி வருஷத்துல ஒரு முறை நீங்க பர்த்டே கொண்டாடுங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லல, கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கன்னு எங்கேயுமே சொல்லல, புது ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு எங்கேயுமே சொல்லல. பர்த்டே அவருக்கு, பர்த்டே பேபிக்கு தான் புது ட்ரெஸ் கொடுக்கணும். ஆனா பர்த்டே யாருக்கோ, ஆனா ட்ரெஸ் உடுத்துறது நாமோ. பர்த்டே யாருக்கோ கேக்கு உடுத்துறது, கேக்கு சாப்பிடுறது நாமோ. பிரியாணி நாம சாப்பிடுறது, கேக்கு நாம சாப்பிடுறது, புது ட்ரெஸ் நாம. யாருக்கோ பிறந்த நாள், ஆனா யாரோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்னுடைய முதலாம் வருகை வந்து போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் காத்து கொள்வது, உங்களை, உங்கள் ஆத்துமாவை களங்கமில்லாமல் என்னை ஆயத்தமாய் என்னை சந்திப்பதற்காக. அதனால்தான் ஆமோஸின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னா இயேசு சொன்னார். இந்த முதலாம் வருகையை நீங்கள் எதிர்பார்க்கிறது, அது முடிஞ்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் வருஷம் வருஷம் அதே தான் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இந்த கொண்டாடுறது இந்த மாசத்தோட நிறுத்திடுங்க. வர்ற வருஷத்துல இதெல்லாம் கொண்டாட வேண்டாம். வர்ற வருஷத்துல ஒவ்வொரு நாளும் என் வருகையை எதிர்பார்த்து கொண்டாடுங்க. என் வருகையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 1 தெசலோனிக்கரின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்து அவர் வரப்போகிறதை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தெசலோனிக்க சபை எதற்காக காத்துட்டு இருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இயேசு சொன்ன எதை சொன்னார்? என்னுடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள், என்னை சந்திக்க ஆயத்தமாகுங்கள், நான் இருக்கிற இடத்துக்கு வர ஆயத்தமாயிருங்கள், நான் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை கொண்டு சேர்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அதற்காக நீங்கள் காத்திருங்கள். அதற்காக நாளுக்கு நாள் உங்கள் இருதயங்களிலே என்னை பாடி கீர்த்தனம் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்தி என்னுடைய வருகையில நீங்கள் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது, இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். அவருக்கு வம்சம் இருக்கிறது, அவருக்கு வரலாறு இருக்கிறது, அவர் பிறப்புக்கு வரலாறு இருக்கிறது, அவர் பூமியில் வாழ்ந்ததுக்கு வரலாறு இருக்கிறது, அவர் பூமியில எத்தனை ஆண்டுகள் இருந்தார் என்பதற்கு வரலாறு இருக்கிறது. சரித்திரம் 2ஆய் அவருக்கு பிறந்ததினாலே இயேசுவுக்கு வம்சமும் இருக்கிறது, வரலாறும் இருக்கிறது, ஹிஸ்டரி இருக்கிறது. 14ஆம் தலைமுறையில் வரைக்கும் அவருடைய எப்படி ஆபிரகாமின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 16 வசனங்களையும் நீங்க வாசிச்சீங்கன்னா அது தெரியும். அவர் யூத கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் எந்த சந்ததியிலே வந்தார், எங்கே பிறந்தார், யாருக்காக பிறந்தார், எதற்காக பிறந்தார்? உங்களை என்னையும் ரட்சிப்பதற்காக. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உலகத்திலே இவ்வளவாக அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு நீயும் நானும் கெட்டு போக கூடாது என்பதற்காக இந்த உலகத்துல அவர் பாலகனாய் பிறக்கவில்லை, அவர் பிரவேசித்தார் என்று எபிரேயரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே அவர் சொல்லுகிறார். எடுத்து வாசியுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில்
6ஆம் வசனத்துல வாசிங்க. தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பாருங்க, முதற் பேரானவரை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது, அப்ப இயேசு பிறக்கல, பிரவேசித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ந்தார். அவர் எப்படி பிரவேசித்தார்? கண்ணியின் வயிற்றில். அவர் பிறக்கல, அவர் ஏற்கனவே இருக்கிறவர். மனுஷ அவதாரத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசித்தார் உலகத்தில். கண்ணியின் வயிற்றின் மூலமா இந்த உலகத்தில் பிரவேசித்தார். ஏன்னா அவர் ஆல்ரெடி இருக்கிறவர். அவர் ராஜாதி ராஜன். அவர் ஏற்கனவே இருக்கிறவர். புதுசா ஒண்ணும் பிறக்கல, அவர் பிரவேசித்தார். அதனால்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்துல பிதா சொல்றாரு, நீயும் நானும் கெட்டு போக கூடாது, அப்படின்னா என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நான் தந்தருளி. அப்படின்னா தந்தருளின்னா என்ன? இருக்கிறத நான் கொடுக்கிறேன். என் பிள்ளை ஒரே ஒருத்தர் தான், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பாவத்துக்காக, உடைய சாபத்துக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு, உங்கள் பாவங்கள், உடைய குறைகள், சாபங்களை அவர் என் மகனாகிய இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். அவர் சுமந்துருவார். நீங்க விடுதலையாக்கப்பட்டுருவீங்கன்னு நமக்காக பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை நமக்காக, சொல்லுங்க, ஒவ்வொருத்தவங்களும் எனக்காக கொடுத்தார். எனக்காக கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எனக்காக கொடுத்தார். என் பாவத்திற்காக அவர் கொடுக்கப்பட்டார். என் சாபங்களை சுமப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார். அப்படியானால் கிஃப்ட் நம்முடைய இயேசப்பா கிடைச்சதே பெரிய. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசப்பா நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் முதலாம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஸ்டில் we celebrating கிறிஸ்மஸ். நம்ம எதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். இதை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியல. இயேசு பிறந்தார், பிரவேசித்தார், பிறக்கவில்லை, பிரவேசித்தார். அதுக்கு ஒரு பாத்திரம் தேவை. மரியாதை கண்ணியின் வயிற்றில் பிறக்க அவர் சித்தமானார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையானது தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாதை கிட்ட என்ன சொன்னாரு? உன்கிட்ட பிறக்கிறது உன் குழந்தை, யோசேப்பினுடைய குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். இதுல இருந்தே தெரியல, அந்த அம்மாவுக்கு பிறந்தது கிடையாது, யோசேப்புக்கு பிறந்தது கிடையாது. பிரவேசிப்பதற்கு பாத்திரமா உன்னை பிதா தெரிஞ்சுக்கிட்டாரு. இது உன் குமாரன் கிடையாது, இது தேவனுடைய குமாரன். கரங்களை தட்டி ஆண்டவரை நீங்க தெளிவா உபதேசத்தை போதிக்கணும், தெளிவா சத்தியத்தை போதிக்கணும். சிறு 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 இடங்கள்ல தான் தேவனுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. அது நமக்கு தெரியல. மரியாளுக்கு தானே பிறந்தாரு, மரியாளுக்கு எல்லாம் பிறக்கலங்க. அவரு தேவனுடைய குமாரன் என்னப்படும் மரியாளுக்கிட்டே சொல்லிட்டார். ஏமா நீ இது உன் குமாரன் இல்ல, இது ஏன் குமாரன். அதனாலதான் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது சொல்றாரு, உன்னதமானவர் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறும்போது சொன்னாரு, வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இது மரியாளின் குமாரன் சொல்ல, இது ஏன் குமாரன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்தாரு. நான் பலியாக உன்னை மீட்க நான் பரிசா உலகத்துல கொடுத்து உன்னை மீட்கிறதுக்கு ஏன் குமாரனை இந்த உலகத்துல பிரவேசிக்க பண்ணி உன் பாவத்தையும் சாபத்தையும் கல்வாரி சிலுவையில என் மகன் அதை ஜெயித்து அவர் மரித்து 3ஆம் நாள் என் மகனை நான் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு என் உன்னதத்திலே சிங்காசனத்திலே என் வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் சொல்றார், அவருடைய நாமத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை விசுவாசித்தார்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எப்படி என் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பணும், என் மகனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் என் பிள்ளைங்க. இதெல்லாம் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும். அப்ப என் பிள்ளை எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல தான் நீங்க எல்லாம் எங்க வர போறீங்க, அங்க வர போறீங்க. அப்ப அங்க வர்றதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுன்னு சொல்லல,
முதலாம் வருகை எதிர்பார்த்து சொல்ல, என் மகன் 2வது வருகை பத்தி சொன்னாரு பாரு, அதை கொண்டாடுங்க, அதை எதிர்பாருங்க, அதுக்காக காத்துருங்க. அந்த நாள் இந்த நாளா நீ உன் வாழ்க்கையில கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த நாளா அந்த நாளை நீ கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி தெசலோனிக்கர் சபை தேவனுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல சபையே, ஓசன்னாவே, நீ காத்துக்கொண்டு என் வருகைக்காக காத்துரு. கிறிஸ்துமஸ் முதலாம் வருகையை எதிர்பார்த்து நீ கொண்டாடுவது இது கிறிஸ்துமஸ் அல்ல. இயேசு சொன்ன 2ஆம் வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி காத்துக்கொண்டு அவருடைய வம்சமும் வரலாறையும் சரியாக தெளிவாக மீகா, ஏசாயா, இன்னும் பல தீர்க்கதரிசிகள், தேவதூதர்கள், பல முன்னோர்கள், பல தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகளை அவர்கள் மூலமாக கர்த்தர் காலங்களை பங்கு பங்கா வகை வகையாக பிரித்து நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் குறித்து சரியாக திட்டங்களை, தீர்மானங்களை, அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்படி உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி சத்தியத்தை, உபதேசத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தேற்றதலையும் தேவனுடைய தரிசனத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, அந்த தரிசனத்தின்படி நீ வாழ்ந்து 2ஆம் வருகையை எதிர்பார்ப்போம். அதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ். அதுதான் இயேசுவின் புறத்தினுடைய ரகசியம். இயேசு உலகத்துக்கு வந்ததனுடைய திட்டமும் தீர்மானமும் நோக்கமும் அதுதான். அதனாலதான் சொல்லுகிறேன், வம்சமும் வரலாறும் சரித்திரமும் சந்ததியும், அவருடைய சரித்திரமும் சந்ததியை தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரெல்லாம் என்ன விசுவாசிய மகனை விசுவாசிக்கிறீங்களோ நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவீர்கள். அப்படின்னா என் மகன் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அதற்காக காத்திருங்கள். அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்களோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். இதுதான் சத்தியம். இதுதான் கிறிஸ்துமஸ். இதுதான் தெளிவான கிறிஸ்துமஸ்னுடைய நோக்கம், திட்டம், சித்தம். இதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேரு, நிறைய பேர் வேதத்தினுடைய சத்தியங்களை சரிவாய் ஜனங்களுக்கு தெளிவாய் அறிவிக்காததினால் அவர்கள் இன்னும் கிறிஸ்துமஸை, முதலாம் வருகையை இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து போய் 2ஆம் வருகையே வரப்போகிறது. 2ஆம் வருகையை அவரே மத்திய 24ல, தெசலோனிக்கேல, தீத்துல, எபிரேயர்ல, யூதாவுல, பேதுருல ஆண்டவருடைய வருகையை குறித்து அநேக அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது இயேசு சொன்ன வருகையை எதிர்பாருங்கள். அதற்காக வாழுங்கள். அதற்காக உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு உடைய இருதயங்களை திறந்துங்கள். உடைய கண்கள் திறக்கப்படட்டும், உங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். அப்போதான் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி, ஆண்டவருடைய முதலாம் வருகை வந்து போயிற்று. ஆண்டவராக இயேசு வந்தார், மரித்தார், வாழ்ந்தார். அவர் வம்சம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது, சரித்திரம் இருக்குது. அவருக்கு சந்ததி. அவர் எங்கே பிறந்தார்? பெத்லகேமில். எந்த கோத்திரத்தில்? யூத கோத்திரத்தில். அவருக்கு பெயர் இயேசு. அவர் யாருக்கு பிறப்பார்? கண்ணின் வயிற்றில். அவர் பிறப்பதற்கு நோக்கம் என்ன, எதற்காக என்பதை எல்லாம் நீங்கள் தெளிவாக இன்றைக்கு புரிந்து கொண்டபடினால நீங்கள் இந்த 2ஆம் வருகையை எதிர்பாருங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளில உங்களுக்கு சொல்லக்கூடிய மாபெரும் சத்தியமும் வெளிப்பாடுமாய் இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்போம். தேவனுடைய வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு செல்வதற்கு முழுமையாய் தெரிந்து கொள்வோம். இனி கிறிஸ்துமஸ் நமக்கு பெருசு இல்லை, அவருடைய வருகை தான் நமக்கு பெருசு. அவருடைய வருகை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இயேசு சொன்ன வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த கொண்டாட்டத்திலே அவர் நமக்காக ஒரு பண்டிகையை வைக்க போகிறார். மணவாளன் மணவாட்டியை சந்திக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்காக காத்திருங்கள். அந்த நாள் சீக்கிரம் வருகிறது. அந்த நாளுக்காக நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஓசன்னா திருச்சபை மக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.